பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி நம்ம எவ்வளோ பேசினாலும் போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது ஏன் பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நான் இது எப்போவுமே இது எழுப்புவேன். இந்த பதிவில் ஏற்கனவே நான் ஒரு பகுதி விட்டுருந்தேன். திரு மகேந்திரன் சார் அவரை பற்றி, எங்களுடைய இயக்குனர், ஒரு யதார்த்தமான ஒரு இயக்குனர். அவர் சாதாரண நினச்சிக்காதீங்க. அவரை பற்றியும் ஏன் நான் திரு எம்ஜிஆரை பற்றியும் சேர்ந்து பேசணுன்னா, நான் முதல்ல சொன்ன பாருங்கள் பாட்டு, அந்த பாட்டினுடைய வரிகளே அது முதல்ல நினைத்ததை முடிப்பவனும் படத்தில் திரு வாலிசார் எழுதி, அது சரியில்லைன்னு திரு கண்ணதாசன் அவர் மூலமாக எழுத வச்சு, அதுவும் சரியில்லைன்னு மருதகாசி ஐயா மூலமாக அந்த பாட்டை பதிவு பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான அந்த 4 வரி, அதுதான் எம்ஜிஆருடைய மொத்த குணமும். அதுதான், பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமேனு தான் எழுதியிருந்தாராம் மருதகாசி அண்ணா. அதாவது முத்துலிங்க ஐயா சொல்லுவார், அது நிறைய கூட பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னாராம், பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே. அப்படின்னா அந்த தன் வழி நல்ல வழியாக கூட இருக்கலாமே, அப்போ தப்பு இல்லையே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனமாகும். ரொம்ப அற்புதமான வரி, இந்த 2 வரி தான். அப்போ என்ன எம்ஜிஆர் என்ன பண்ணாராம், அந்த பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே தூக்கிட்டு எம்ஜிஆர் தான் சொன்னாராம், அதை கண்மூடி போகிறவர் போகட்டுமே. அதாவது தப்பான வழிக்கு போட்டோம், பொன்பொருளை வந்தவொடனே மயங்கிட்டான் அவன். ரொம்ப கூர்மையான வார்த்தை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அந்த நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் அப்படின்னு. நான் மகேந்திர சார் ஏன் இங்கே குறிப்பிட்டேன் அப்படின்னா, அவர் நன்றி உணர்ச்சி. அவர் எம்ஜிஆருக்கு தான் நன்றி உணர்ச்சி சொன்னார் நினைக்காதீங்க. அவர் ஒரு நன்றி உணர்ச்சியில் பெரிய ஆள். எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தர் போட்டிருந்தார். அதாவது, நீங்கள் மகேந்திரனை பற்றி சொல்கிறீங்க, அவர் தங்க பத்திரத்தில் எம்ஜிஆரை பற்றி அப்படி பண்ணியிருந்தாருன்னு சொல்லி, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. மகேந்திரன் சார் அந்த படத்துக்கு கதவசம் எழுதியிருந்தால் கூட, அந்த படத்துக்கு திரு சோ சார் அப்போ அரசியல் ரீதியாக அவங்க ஆப்போசிட்டாக இருந்தது. அப்போ சோ சார் நடித்தார். எவ்வளோ விமர்சனம், சிவாஜி சாரே நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் கூட விமர்சனம் பண்ணவங்களாம் நெடுஞ்செழியெல்லாம் எம்ஜிஆரை ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தான் நிதியமைச்சராக. அதனால் இது பாருங்கள், நாம் எப்போவுமே ஒரு மனிதன் எப்போவோ சொன்னதை மட்டும் திருப்பி 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 குற்றமொன்று பாராட்டி தெரிய வேண்டாம்னு அவைத்தாய் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, நாம் அதையே பிடிச்சிட்டு கூடாது. நமக்கு தேவை என்ன தெரியுமா, வாழ்க்கைக்கு நம்ம இதெல்லாம் ஏன் சொல்கிறோம். இப்போ நான் சொன்ன பாருங்கள், வாழ்க்கையில் நாம் துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா, இன்பம் விட்டுருங்க, துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா, ஒன்று நல்லவர்கள் உங்களை சுற்றி இருக்கணும், இல்லைனா நீங்கள் நல்லவர்களை சுற்றி இருக்கணும். அது உங்களால் முடியலையா, நல்லவங்களே கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. இந்த சொல்கிற பார்த்தீங்களா, திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு நம்ம எவ்வளோ பேர் மகாத்மா காந்திஜி அவர்கள், இவங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. அந்த நல்லவங்க உள்ளே இருந்தாவே உங்கள் வாழ்க்கையில் துன்பமே வராது. அது துன்பம் வந்தால் கூட துன்பம் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அதனால தான் நான் நன்றி உணர்ச்சியோடு நான் சொல்கிறேன் இதை. ஏன்னா மகேந்திர அதை சொல்லியிருந்தார் அவர் நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அதிலேயே சொல்லியிருந்தார் அவர், நீங்கள் இந்த தமிழ் தீயில் பேசுகிறவர், அவர் கேட்டுக்கிட்டே யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு பேசுகிறார் போல தெரியுது. ஏன்னா மகேந்திர சார் எம்ஜிஆர் சந்தித்தது அங்கே கிடையாது, தியாகராஜா கல்லூரியில். அதாவது அவர் என்னன்னா, அவர் முழுசாக அந்த பதவியே பார்க்கல. நான் எடுக்கும் போதே சொல்கிறேன், 10 நாட்கள் அவர் கூட பயணிக்கப்பட்டிருக்கேன், அவர் கூட பயணிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவருடைய எழுதின அந்த புத்தகங்கள்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய நண்பர்களெல்லாம் அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் என் நண்பராக இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ பரிமாற்றம் இருந்திருக்கும். அவர் பாட்டு சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறது, அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருந்தது. அதாவது திருப்பதி சாமி என்பதும் குண்டுமணி என்பதும் வேறு வேறு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்ன நினச்சிக்கிட்டேன், 2 பேர் தான் வரும் எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆருடைய மெய்க்காவலர்களாக. அதில் குண்டுமணி நான் என்ன நினச்சிக்கிட்டேன், குண்டுமணி சொல்ல மாட்டாங்க. அது சொன்னால் அது ஒரு பேர்காரனை குண்டுமணின்னு சொன்னாவே தப்பாக இருக்கும். அவர் தான் திருப்பதி சாமி போலதுன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறமா எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர்கிட்ட சொல்லும்போது இல்லை அவர் வேறு இவர் வேறுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா நான் அப்படி எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதானே தவிர
அவர் வந்து டோட்டலாக கதையே மாற்றுறாரு. எப்போவுமே இந்த மாதிரி நான் பேசும்போது சில விஷயங்கள் தவறாக கூட போயிடும். எப்படி போகும்னா, ஒரு முறை நான் வந்து பச்சோந்தி பற்றி சொல்லும்போது பறவைன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி அது வந்து பச்சோந்தி என்பது விலங்கின சார்ந்தது தான். எப்போது ராமகிருஷ்ணன் சொன்ன ஒரு பழைய கதை. அந்த கதையை நான் சொல்லும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சத்யராஜான்னு சொல்லி ஒரு நண்பர், அவர் வந்து அது வந்து இல்லைங்க நீங்கள் சொன்னது தப்பு அப்படிங்கும்போது அது சொல்லும்போது அப்படி வந்துருச்சு, அவ்வளோதானே தவிர அது எனக்கும் தெரியும். சில சமயங்கள் இப்போ கான்சியஸாக பேசும்போது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தவறுகள் நேர்ந்து விடுவது தவிர்க்க முடியாதது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன்னு பாருங்கள், ஒரு இடையில ஒரு பதிவில் தர்மம் தலைக்காக்கும் படத்தோடைய அந்த சீனை சொல்லியிருந்தேன். அப்போ மேலே இருந்து கீழே விழுவது சரவிளக்கா இருந்து கீழே விழும். நான் ஃபேன்னு சொல்லிட்டேன். சிறு வயதில் பார்த்த படம் அது. பாடல்களை அடிக்கடி பார்த்துருவோம், இதை நான் பார்த்தது இல்லை. அப்புறம் அவர் சொல்லும்போது சின்ன சின்ன விஷயங்கள் அது அவ்வளோதான் தவறு வருமே தவிர, முழுக்க நான் வந்து நேரடியாக பார்த்தது மட்டுமில்லை, காதுகளால் கேட்டது மட்டுமில்லை, படித்தது மட்டுமில்லை, உண்மையை தவிர அதை நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அதை தான் சொல்லுவேன். நான் என்னுடைய எண்ணம் என்னன்னா, என்னுடைய உண்மையில் இருக்கிற இந்த நல்லோர்களை பற்றியும் நல்லவர்களை பற்றியும் இதை வந்து பதிவிட்டு வளர தலைமுறைக்கு இது வந்து ஒரு ஊன்றுகோலை, நான் எப்படி வந்து ஒரு ஊன்றுகோலாக எடுத்துகிட்டு வந்தனோ அதை போல் இவர்களெல்லாம் ஒரு ஊன்றுகோலாகி அவர்களுக்குள்ளவே இந்த தர்மம் தழைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவை விடுறேன். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் திரு மகேந்திர சார் வந்து நன்றி உணர்ச்சிக்கு ஒரு உதாரண புருஷன் அவர் பாருங்கள். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 நாள் அவர் கூட இருந்தேன். நன்றி உணர்ச்சியோடு தான் பேசுவார். அவர் வந்து சொல்கிறாரு, நெஞ்சத்தை கிள்ளாதேன்னு ஒரு படம். அந்த படம் பெரிய ஹிட்டு. 1981 பெரிய தேசிய விருது வாங்குது. 3 தேசிய விருது வாங்குறாரு. ஒரு ஒளிப்பதிக்கு வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நல்ல திரைப்படம்ன்றதுக்காக வாங்குறாரு. அந்த 3 விருதுகள் வாங்கின பிறகு அவர் பதிவிடுறாரு திரு மகேந்திரன். அந்த கதை வந்து ஒரு பம்பாயில் வந்து ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு ஹோட்டலில் இருக்கிற போது ஒரு இளம் பெண் ஓடுறாங்க. தூரத்துலேருந்து அவர் அறையிலிருந்து பார்க்குறாரு. அவர் நினச்ச கதை ஒன்று, ஆனால் அதை பார்த்த உடனே ஒரு பெண் இப்படி ஓடுறாளே, இவ காலம் பூரா இப்போ எதுக்கெல்லாம் ஓடுவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கேள்வியெல்லாம் வந்த பிறகு கடைசியில் கல்யாணமாகி தன் கணவனை பிரிகிற நிலமை வர்ற போது தன் கணவனை பிரியக்கூடாதுன்னு ஏர்போர்ட்டுக்கு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அவருக்கு ஒரு கற்பனை தோணுது. அதை வச்சு தான் அந்த நெஞ்சத்தை கிள்ளாதே அந்த படம் வந்து அவர் எழுதின கதை வேறு. அவங்க வந்து பாம்பாய்க்கு போய் ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்க போன கதை வேறு. ஆனால் அங்கே அந்த கதையே மாற்றி அந்த நெஞ்சத்தை கிள்ளாதே வந்து பெரிய ஹிட்டான பிறகு அவர் அந்த பெண் யார் முகவரியே தெரியாது, யாருன்னே தெரியாது, அந்த பெண்ணுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு நன்றி சொன்னவர் அவர். அதனால தான் அந்த முதல் பாடலோட நான் என்ன சொன்னேன், நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும்னா இந்த நன்றி உணர்ச்சியை நம்ம மறந்துட்டோம். அதனால தான் அந்த நன்றிக்கு உரியவனை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். எம்ஜிஆர் நன்றியினுடைய பொக்கிஷம். அந்த நன்றியுடைய பொக்கிஷத்தை இங்கே பாருங்கள், இவர் வந்து அதை மறக்காமல் குறிப்பிடுறாரு. அதே போல் திரு செந்தாமரன் ஒருத்தர் இருந்தார், வில்லன் நடிகர். அவர் தான் அந்த தங்கப்பதக்கத்துடைய நாடகத்தை திரு மகேந்திர சார் வந்து நாடகம் எழுதி கொடுத்தாரு. அவர் அந்த காலத்தில் ரொம்ப வறுமையாக இருந்தாராம். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், இது செந்தாமரை வீட்டுக்கு கூப்பிட்டு போவாராம். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் 2 பேர் சாப்பாடு போடணும் வாராம். இவர் ரொம்ப மிடுக்காதான் பேசுவாராம் செந்தாமரை. அந்த அம்மா பேர் லக்ஷ்மியா. அந்த அம்மா பாருங்கள் சாப்பாடு போடுவாங்களாம். 2 பேரும் சாப்பாடு போடுவாங்களாம். போயிட்டா பின்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டாராம் திரு மகேந்திரன். அந்த 2 பேர் சாப்பாடு தான் எப்போ செஞ்சுருப்பாங்களாம் வீட்டை, அவ்வளோ வறுமையாக. தனக்கு பட்னியாக இருந்துக்கிட்டு அந்த லட்சுமி அம்மா மகேந்திர சாருக்கு சோறு போட்டிருக்காங்க. அந்த நன்றிக்காகவே அவர் என்ன பண்ணிருக்காரு, தங்கப்பதக்கத்தில் கூட வந்து கேஆர் விஜயாவுடைய கேரக்டர் அம்மா, அந்த கேரக்டர் பேர் லக்ஷ்மி. நிறைய படங்களில் அந்த லக்ஷ்மி தான். உதிரிப்பு கொள்ள கூட அஸ்வினியுடைய கேரக்டர் பேர் லக்ஷ்மின்னு வச்சுருப்பார். நன்றி உணர்ச்சிக்காகவே அந்த லக்ஷ்மி குறிப்பிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, தங்கப்பதக்கம்னு ஒரு படம் வந்துச்சு, பெரிய ஹிட்டு. அவர் தான் கதவசனம். டைரக்டர் பி மாதவன் சார், பெரிய ஹிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 1 வருஷம் அவர் யாருமே தேடலை, கூப்பிடல. ரொம்ப வருத்தப்படுறாரு, நம்மளை பாரு நம்ம யாருமே கூப்பிடலன்னு. அந்த சமயத்தில் ஒரு SS கருப்பசாமின்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து கதவை தட்டுறாரு, வீட்டு கதவை திறந்தா. அப்போ ஒரு காலத்தில் பத்திரிகையில் கூட வேலை செய்யும்போது SS தென்னரசன் ஒருத்தர் நாவலிஸ்ட், அவர் சிறுகதை எழுதினவர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, SS கருப்பசாமி கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து, நீங்கள் போய் மகேந்திரனை பாருங்கள், நீங்கள் அவர் வச்சு நீங்கள் படம் எடுங்க, அவர் வச்சு ஒரு கதவசனம் எழுதுங்க சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, திரைக்கதவசனம் நல்லா எழுதுவார்னு சொல்லி இவருடைய கதையை கொடுத்தமிச்சிருக்கிறார். உடனே இவர் பாருங்கள், மகேந்திரன் சார் வந்து அந்த SS கருப்புசாமி வந்து ஆல்ரெடி கிருஷ்ணன் பஞ்சு சாரை கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அவங்க தான் டைரக்டர்ஸ், பெரிய டைரக்டர்ஸ், அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவர்கிட்ட வந்து திரைக்கதவசம் எழுதி கொடுக்க சொல்லும்போது அந்த சிறுகதையை பார்த்துட்டு அந்த கதையை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன இல்லை வேற ஒரு கதை பண்ணலான்னு சொல்லி ஒரு நிபந்தனையோடு தான் போயிருக்காரு. போனால் கிருஷ்ணபஞ்சி சார்கிட்ட போய் கதை சொல்கிறாங்க. சொன்னால் பெரிய கதை பிடிச்சி போச்சு அவங்களுக்கு, பிரமாதமான கதைன்றாங்க. அந்த கதை தான் பின்னால் பெரிய ஹிட்டான படம் வாழ்ந்து காட்டுகிறேன். அது என்ன பெரிய ப்ளஸ்ன்னா,
அந்த நிபந்தனை என்ன சொல்லியிருக்காரு எஸ் கருப்பசாமி கிட்ட, இந்த கதை வந்து ஓகே ஆச்சுன்னா இந்த கதைன்னு நீங்கள் யாரை போடணும், எஸ்எஸ் கண்ணரசு தான் போடணும். ஏன்னா அவர் தான் கூட கொடுத்து அமைச்சிருக்காரு. அவருடைய கதை நம்ம எடுத்துக்கலாம் கூட, என்னுடைய கதைக்கு கதைன்னு அவர் பேரை போடுங்க, நான் வந்து திரைக்கதை வசனம் நான் பண்ணுறேன்னு சொல்லி அவர் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட நன்றி உணர்ச்சி உடையவர் அவர். அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, தங்கப்பா அவர் பற்றி சொல்லிட்டு எழுதுறாங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 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 மனிதர்களை வந்து குறிப்பிடும்போது அவங்களுடைய சாராம்சம் என்ன, நன்றி உணர்ச்சி மறக்காத திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து அவர் காலடி இன்னும் நிறைய இருக்குது அவரை பற்றி பேசுகிற. ஒரு இந்த பகுதி போதாது, நான் இப்போ சுருக்கமாக சொல்ல வந்தது போன பகுதியில் என்ன சொன்னேன், அவரை பற்றி சொல்லிட்டு அவர் அடிச்சுக்கிட்டு அழுத்தார். எம்ஜிஆர் வந்து தலையில் நான் பாவின்னு நெற்றியில் அடிச்சுக்கிட்டு கண் கடங்கினார்னு முடிச்சிருந்தேன் இல்லையா, அது ஏன்றது இப்போ சொல்ல போகிறேன். என்ன காரணம்னா, இதெல்லாம் கவனிச்சா வாங்க, அப்போ தான் நமக்குள்ளேயும் அந்த நன்றி உணர்ச்சி வரும். அப்போ என்ன காரணம்னா, நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து வந்துட்டார் சென்னைக்கு வந்த பிறகு சட்டக்கல்லூரியில் அவங்க அத்தை மூலமாக சேர்றாரு. சேர்ந்த பிறகு ஒரு 7 மாதமாக அந்த சட்டக்கல்லூரியில் படிக்கிறாரு. அந்த சட்டக்கல்லூரியில் படிக்கிற போது தான் அங்கே லெக்சராக இருந்தவர் வந்து ரங்கன்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஏதோ இவங்களுக்குள்ள சினிமா பற்றி ஏதோ பேச வந்திருக்காங்க போல தெரியுது. அப்போ அவர் ரங்கன் என்ன பண்ணுறாரு, திரு நாகிரெட்டி, அவர் தான் விஜயவாயினுடைய உனக்கு தெரியும் உங்களுக்கு, அவருடைய தம்பி அவர் தான் பிஎன் ரெட்டி, அவங்க சகோதரர்கள் அவங்க 2 பேரும். அவங்க பாருங்கள், இந்த பிஎன் ரெட்டி வந்து பெரிய டைரக்டர், புதுமையான படங்கள்லாம் எடுத்தவர். அவர்கிட்ட வந்து ஒரு சிபாரிசு கடிதம் கொடுக்குறாரு ரங்கன். இது கொண்டு போய் அவர் போய் கொடுத்த பிறகு நாளடைவில் வந்து அப்போ சாயங்காலம் வர வேண்டியது, அப்படியே வந்து பேச வேண்டியது, சினிமா பற்றி பேச வேண்டியது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, அந்த அவர் பண்ண படங்களெல்லாம் பார்க்குறாரு. இப்படி தான் வளருது. இப்படி வளரும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்கிறார் மகேந்திரன் சார், அப்போ வந்து நான் சினிமாவுக்கு வருவேன்னு அப்போ கூட நான் நம்பலை, சினிமாவில் எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டதில்லை. அப்படியே இருக்கும்போது சட்டக்கல்லூரியில் 7 மாதம் ஆகுது. திடீர்னு பார்த்தா எங்கள் அத்தை நேசமணி எனக்கு பணம் அனுப்பலை, இனிமேல் நான் முடியாது பண்ணிட்டாங்க. என்னடா பணம் அனுப்பலின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், வேதனையோட சட்டக்கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம ஊருக்கு போகலான்ட்டு நான் எடுத்துக்கிட்டு சட்டக்கல்லூரி விட்டு வெளியே வரேன். வந்தால் ஒருத்தர் திடீர்னு எதிர்படுறாரு. அவர் பேர் தான் கண்ணப்பன்னு பேர். அவர் பேர் அந்த கண்ணப்ப வள்ளியப்பன் அவர் பேர். அந்த கண்ணப்ப வள்ளியப்பன் வந்து எனக்கு எதிர்படுறாரு. ஐயா நீங்களா அப்படின்னாரு. யாருன்னு பார்க்குறேன், பார்த்தா நான் தான் கண்ணப்ப வள்ளியப்பன், நான் தான் அந்த இனமுழக்கம்னுடைய அந்த பத்திரிகையுடைய முதலாளி. நீங்கள் தானே ஏற்கனவே காரைக்குடியில் திரு எம்ஜிஆர் அவர்கள் முன்னிலையில் பேசினது அப்படின்னாரு. அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மாதிரி பேசுனீங்க, என்னுடைய பத்திரிகையில் நீங்கள் வந்து சினிமா விமர்சனம் எழுதணும், உங்களுக்கு மாதமாக நான் சம்பளம் தர்றேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்னை கையோடவே கூப்பிட்டு போனார். நல்லா கவனிங்க, அங்கே கூட எம்ஜிஆருடைய முன்னிலையில் பேசின அந்த புகழும் அந்த பெருமையும் அந்த திறமையும் தான் இங்கேயும் அவருக்கு மதிப்பீடு செய்யுது. அது சொல்கிறார் மகேந்திரன் சார். வெளியே வரேன், ஒரு சினிமாவாக நடக்குது, என்னை வந்து அப்படியே கூப்பிட்டு போனார். அங்கே யாரான்னா சிபி சிட்ரஸ்னு ஒரு திறமையான ஒரு பெரிய ஒரு திமுகவில் பெரிய ஆளாக இருந்தவர். அவர் பெரிய எழுத்தாளர், பெரிய பேச்சாளர். அவர் தான் வந்து பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், அப்போ தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சினிமாவில் விமர்சனங்கள் எழுதியிருக்கிறார். சினிமா விமர்சனங்கள் இப்படின்னு பேரில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப நேர்மையாக அவருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிறார். அதனாலேயே அப்போ அவங்க கட்சி திமுக கட்சி வேறு. அதனால என்ன இருக்குதுன்னா, இவருக்கு கண்ணப்ப வள்ளியப்பன் அவருக்கே சில இடர்களெல்லாம் வந்திருக்குது. சில பேரெல்லாம் வந்து என்ன இப்படி எழுதுறாரு அப்படி சொன்ன உடனே சிபி சிட்டர் தான் சொன்னாராம், அவரும் சினிமா விமர்சனம் நேர்மையாக செயல்படுறாரு, அவரை நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். அந்த சமயத்தில் தான் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு சீர்காழியில் வந்து அந்த இன்பக்கனவு நாடகத்தில் அப்படி திரு குண்டுமணியை வந்து ஒரு தூக்கி கீழே போடுற அந்த நாடகத்தில் ஒரு காட்சி இருக்கும்போது அவர் தன்னுடைய காலில் விழுந்துடுறாரு. அதனால தான் ஒரு கால் வந்து முறிஞ்சு போச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அவர் ஓய்வு எடுக்கிறாரு. எம்ஜிஆருடைய ஒரு வாழ்வியில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு. அது நிறைய பேர் அதை பற்றி நான் பின்னால் வேறு ஒரு பதிவில் பேசுகிறேன். ஆனால் திரு மகேந்திரன் சார் சொல்கிறார், அந்த நிகழ்வுக்கு அப்புறம் பாருங்கள், அவர் வந்து பத்திரிகைக்காரங்களுக்கெல்லாம் மறுபடியும் அவர் வந்து 2 மாதத்தில் கால் சரியாயிடுது, நான் மறுபடியும் நடிக்க போகிறேன், படங்கள் நடிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்காகவே ராமாவரம் தோட்டத்தில் எல்லா பத்திரிகைக்காரரும் அழைக்கிறாராம். எல்லா பத்திரிக்காரும் பெரிய மூத்த பத்திரிகைலாம் வந்திருக்கிறாங்களாம். இவரும் போயிருக்காராம். போனால் முதல்ல எல்லாம் அந்த காலை சுற்றுணி எல்லாம் சாப்பிட வச்சுட்டாங்களாம். சாப்பிட வச்சுட்டு நின்றுட்டு இருக்காராம். இவர் வந்து பின்னால் அவர் சொல்கிறத பதிவு பண்ணுறதுக்கு இவர் பின்னால் இருக்காராம். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் இங்கே மாதிரி காரைக்குடி விழாவில் பேசினேன், நான் வந்து எனக்கு வந்து ஒரு பாராட்டு கடிதம் கொடுத்தாரு, இதையெல்லாம் சொல்லலான்றது எண்ணமே எனக்கு வரலன்னு சொல்கிறார். அது ஏன்னா அவர் தன்னை போய் அறிமுகப்படுத்த கூட அவர் கூச்சப்படுறாரு நான் தெரியல. அவர் அப்படி சொல்கிறார், அந்த எண்ணமே எனக்கு வரல. ஆனால் நாங்கள்லாம் நிற்கிறோம், நான் பின்னால் தான் நிற்கிறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த சந்தில் என்னை கவனிச்சிடுறாரு. கவனிச்சுட்டு ஒவ்வொருத்தராக விசாரிச்சுட்டு வரும்போது கவனிச்சு அப்படியே எழுந்து வந்தாராம். எல்லாரையும் ஒவ்வொருத்தராக விசாரிச்சுட்டு வந்தாராம். வந்தால் கடைசியில் நீங்கள்
நீங்கள் காரைக்குடி அழகப்ப செட்டியார் காலேஜில் நீங்கள் வந்து பேசுனது நீங்கள் தானே, மகேந்திரன் தானே நீங்கள் அப்படின்னாராம். ஆமாம், நீங்கள் என்ன இங்கே அப்படின்ன ஒன்று நான் இன முழக்கத்தில் எழுதுகிறேன். ஓ, அது விமர்சனம் எழுதுகிற மகேந்திரன் நீங்கள் தானா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் அப்படின்னாராம். ஐயோ, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது இல்லையே, நீங்கள் ஒரு பத்திரிக்கைக்காரன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வேறாச்சே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளை காலையில் லாய்ட்ஸ் ரோட்டில் என்னுடைய வீட்டுக்கு 10 மணிக்கு நீங்கள் வந்துடுறீங்க, நான் வேறு உங்களுக்கு பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சொன்ன உடனே இவர் வேறு மாதிரி ஆகிடுறாரு மகேந்திரன் சார். உடனே அன்றைக்கி அந்த இது நிகழ்வு முடிஞ்ச உடனே நேராங்க பத்திரிக்கை அவருடைய முதலாளி இருக்கார் இல்லையா, கண்ணப்ப, அவர் இருக்கார் முதலாளி, அவர்கிட்ட போயிட்டு கண்ணப்ப வள்ளியப்பன் அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி விஷயம் எம்ஜிஆர் கூப்பிட்றாரு. சொன்ன உடனே அவருக்கு ஏற்கனவே இவர் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம கட்சிக்காரங்களாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இப்போ எப்படி தள்ளி போகிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டாராம், சரி எம்ஜிஆர் கூப்பிட்றாரு நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டாராம். கட் பண்ணால் மறுநாள் அதே அவர் சொன்ன மறுநாள் 10 மணிக்கு லாய்ட்ஸ் ரோட்டில் எம்ஜிஆரோட வீட்டில் இருக்காராம். எம்ஜிஆர் ரிசீவ் பண்ணி கொண்டு போய் மாடியில் தங்க வச்சு முதல்ல என்ன பண்ணாராம், பொன்னியின் செல்வனுடைய எல்லா பாகத்தினுடைய புத்தகம் கொண்டாந்து போட்டாராம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படித்து திரைக்கதை எழுதுறீங்க, புரியுதா, நீங்கள் திரைக்கதை எழுதுங்க, எங்கே போகக்கூடாது அப்படின்னாராம். அப்போ என்ன பண்ணாரா, இவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு முதல்ல இவர் என்ன பண்ணாராம், ஏற்கனவே படிச்சிருக்கேன், ஆனால் இதுக்காக நான் படிக்கிறதுக்காக படித்தேன், எனக்கு திரைக்கதைனா என்னன்னு கூட தெரியாது, ஆனாலும் சரி இவர் சொல்கிறாருன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச நான் எழுதுன்னு சொல்லிட்டு நான் எழுத முயற்சிக்கிற போதெல்லாம் அப்பப்போ எம்ஜிஆர் வருவாராம். வந்து பார்த்துட்டு என்ன நீங்கள் பாட்டு எப்போ பார்த்தா எழுதிட்டே இருக்கிறீங்க, சில நேரங்களில் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லி இவர் வந்து நிறுத்திட்டு சில கதைகள் சொல்லுவாராம். நான் நாடகத்தில் எப்படி வந்தேன், என்ன பண்ணேன், என்னோடய திரையுலகத்தை எப்படியெல்லாம் இருந்தது, அந்த அனுபவங்கள்லாம் சொல்லுவாராம். அப்போ இவர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாராம், இவருடைய கதைகள் சொல்லுவாராம், இவர் படித்த கதைகளெல்லாம் சொல்லுவாராம். இப்படியே இவர் போகும்போது ஷூட்டிங் போயிடுவாராம். ஆனால் இவர் என்ன பண்ணாராம், மேலே தங்கியிருக்காரே தவிர இவருடைய சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாராம், பக்கத்தில் ஒரு ஆஃபீஸர்ஸ் மெஸ் இருந்ததுதான் திருவள்ளிக்கண்ணியில். அந்த மெஸ்ஸில் இவருடைய நண்பர் ஒருத்தர் சங்கநாதன் இருந்தாராம். அவர் தான் வந்து இவருக்கு சாப்பாடு உடைகளெல்லாம் போட்டாராம். திருப்பி ஃப்ரெண்டுகிட்ட வாங்கக்கூடாதுக்காக சில சமயங்களில் பட்டினி கூட இருந்திருக்காராம், ஒருவேளை மட்டும் சாப்பிட்ருக்காராம். இதெல்லாம் அப்படியே போகும்போது ஒரு முடிவு வந்துட்டாராம், சரி இவர் பிஸியாக இருக்கார் எம்ஜிஆர், அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை முடிச்சு கொடுத்துட்டு உடனே நம்ம ஊருக்கு போய் செட்டில் ஆகிடணும், ஏதாவது ஒரு உத்தியோகம் பார்க்கணும். அப்போ ஒரு லவ் பண்ணியிருந்தாராம் ஒரு காலேஜில் அந்த பொண்ணை, அதே நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், இங்கேருந்து இவர் முடிவு பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கிற போது இவர் வந்து இந்த பொன்னியின் செல்வன் திரைக்கதையை எழுதி முடிச்சிட்டாராம். 3 மாதம் உட்காந்து எழுதி முடிச்சிட்டாராம். முடித்த உடனே இந்த சங்கநாதன் ஃப்ரெண்ட் இருந்தார் பாருங்கள், அவர் சைக்கிளை வாங்கிக்கிட்டு நேராக மெஜஸ்டிக் ஸ்டுடியோ போகிறாராம். இப்போ சாரதா ஸ்டுடியோ இருந்தது, அது மெஜஸ்டிக் ஸ்டுடியோ. அப்போ வந்து என்ன பண்ணாரா, நேராக எம்ஜிஆரை பார்க்க போனால் திருடாதே படம் அப்போ நடந்துங்க தான். அப்போ எம்ஜிஆர் போய் பார்த்த உடனே எம்ஜிஆர் என்ன அப்படின்னா 3 மாதத்தில் முடிச்சிட்டிங்க, பரவாயில்லையே பெரிய முடிச்சிட்டிங்களேன்னு சொல்லும்போது அப்படியே கூப்பிட்டு போய் என்ன பண்ணாராம், ஒரு மரத்துக்கு கீழே சொல்கிறார் அவர் மகேந்திரன் சார், மரத்துக்கு கீழே ஒரு கொண்டு போய் சரி உங்களுக்கு கரெக்டாக பணம் வருதா அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் அந்த உண்மையை சொன்னாராம் மகேந்திரன் சார், நான் அந்த நிலையில் இருக்கிற என்னுடைய இது கிடையாது, நான் சட்டக்கல்லூரிலேருந்து வந்தது காரணமே இதுதான், என்னுடைய இயலாமையும் இந்த எளிமையும் என்னுடைய ஏழ்மையும் சொன்ன உடனே நான் என்னுடைய நண்பர் மூலமாக தான் சாப்பிட்டுங்கிறேன்னு சொன்ன உடனே தலையிலேயே அடிச்சுக்கிட்டாராம், நான் பாவி, எத்தனை நாள் வந்து என் முன்னால் நீங்கள் பட்டு இருந்தீங்களோ, நான் பாவின்னு தலையிலேயே அந்த நெத்திலேயே அடிச்சுக்கிட்டு கண் கலங்கிட்டாராம் எம்ஜிஆர். உடனே சொன்னாராம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நேராக நீங்கள் போங்க லாய்ட்ஸ் ரோடுக்கு அந்த வீட்டுக்கு போங்க, நான் வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு வருவாங்க, நான் அனுப்புகிறேன் போங்கன்னு சொன்ன உடனே இப்போ அனுப்பிச்சிட்டாராம். திருப்பி போன உடனே வித்தின் 1 ஹவரில் அவருடைய அசிஸ்டண்ட் மாணிக்கம்னு ஒருத்தர் வந்தாராம். வந்து 1000 ரூபாய் பணம் கொடுத்தாராம். 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்க சொன்னார், நீங்கள் அவர் வருவார்னு சொல்லிட்டு கொடுக்க சொன்னாராம். இது அந்த சொல்கிறாரு, அந்த தொகையுடைய மதிப்பே எனக்கு அப்போ தெரியாது. எம்ஜிஆர் அவர்கள் தன்னை அடிச்சுக்கிட்டு அந்த 1000 ரூபாய் கொடுத்து என்னை வந்து ஒரு மாதிரியாக என்னை வந்து ஒரு பண்ணார் சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அது எப்படியெல்லாம் சிரமமாக வந்தார், மறுபடியும் எம்ஜிஆர் எந்த வழக்கெல்லாம் உதவினார்ன்றதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இதை ஏன் நான் கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு வாலி சார் சொல்லுவார் மகேந்திரன் சாரை பற்றி, அவர் வந்து உமா சந்திரனை உயிர்ப்பித்தார். யார், மகேந்திரன் சார் சொல்லுவார். மகேந்திர சாரை பற்றி சொல்கிறார் வாலி சார். உமாச்சந்திரன் நாவல் தான் முள்ளும் மலரும். அவர் சொல்கிறார், உமாச்சந்திரனை உயிர்ப்பித்தார், புதுமை பித்தனை புதுப்பித்தார். அவர் தான் அந்த சிற்றனையுடைய நாவல் தான் உதிரிப்புகளாக வந்தது. அதே மாதிரி சிவசங்கரியை சிறப்பித்தார், ஏன்னா நண்டு அந்தம்மாவுடைய நாவல் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், சுருங்க சொன்னால் செத்த சினிமாவை பிராணவாயு செலுத்தி பிறப்பித்தார்னுவார். செத்த சினிமாவை பிராணவாயு செலுத்தி பிறப்பித்தார்னுவார். ஏன்னா செத்துப்போன சினிமாவை அப்படி வந்து ஒரு மிர்னால் சென்னும் ஒரு சத்யதேவன் சேர்ந்த கலைமகன் அவர் அப்படின்வார் வாலி சார். அந்த மாதிரி மகேந்திர சாரை உருவாக்கி இந்த சினிமாவையே புதுப்பித்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் அவருடைய பாடல்லே ஒரு 4 வரி வரும், ரொம்ப அற்புதமான ஒரு வரி, அதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன்.
உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயமுண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. பாருங்க, இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. அப்போ அவருடைய காலத்தில் திரு மகேந்திர சார் மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு தெரியுமா? எவ்வளோ பேர் தெரியுமா? இப்போ மகேந்திர சாரே இதுவரையும் தான் கூட சொல்லியிருக்கிறேன். அவர் கடைசியில் அடிச்சுட்டு அழுதுறாருன்னு சொன்னார் இல்லையா, பணம் கொடுத்தாருங்க இல்லையா, 1000 ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன செஞ்சுருக்காரு வாழ்க்கையில் என்னன்றதை அடுத்த பதிவு சொல்கிறேன். இது அற்புதமான இந்த தகவலை நான் ஏன் பகிர்ந்துக்கிறேன்னா, திரு எம்ஜிஆருடைய குணங்கள் மட்டும் இல்லை, திரு மகேந்திர சாருடைய குணங்கள் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு எத்தனை படங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த மேதைகளெல்லாம் இந்த நேரத்தில் நான் சொல்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எனக்கு. அன்புடையவர்களே, அற்புதமான இந்த தமிழ் தீக்கு உங்கள் உதவியெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக எனக்கு தோணுது. ஏன்னா இது எனக்கு திரு பரமசிவம் அவர்களை அதே மாதிரி சில பேரெல்லாம் எனக்கு விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க, சில பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இதை நீங்கள் மேன்மேலும் இந்த நன்மையையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் நம்ம இந்த உலகமெல்லாம் பரப்புறதுக்கு தான் இந்த தமிழ் தீ மாதிரி பரவணுன்றதுக்காகத்தான் இந்த தமிழ் தீயை நாங்கள் இயக்கிறோம். இந்த தமிழ் தீக்கு உங்களால் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எல்லார்ட்டும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. முடிந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா, அந்த எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக இதுக்கு உதவுங்க. உங்கள் சிறிய உதவியாக இருந்தால் கூட எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இது நாங்கள் நிச்சயமாக ஒரு பணத்துக்காக இதை ஆரம்பிக்கவே இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு 350 வீடியோ மேலே நான் பகிர்ந்துருக்கிறேன். எல்லாமே நம்மளோட சமூகம், நம்முடைய நாடு, நம்ம தேசம், நம்மளோட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஓர் இனம்ன்ற நினைக்கிற நினைப்போட தான் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். எனவே உங்களால் முடிந்தால் நிச்சயமாக அந்த உதவி எதுக்கு தயாராக இருக்கிறேன்.